ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். பிளாட்டோட அளவு பெருசாக இருக்குது, 26க்கு 56ன்ற அமைப்பில் இருக்குது. பில்டிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா 20க்கு 50, 1000 சதுரடி கவர் ஆகிற ஒரு பில்டிங் ஏரியா. இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் கிழக்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லேருந்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ப்ளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் அளவு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்கமெண்ட் ஏற்ற மாதிரி பிளான் வந்து பக்காவாக அமைச்சு கொடுத்துருந்தோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியுற என்னுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. உங்களுடைய ப்ளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா வாஸ்படி நாங்கள் உங்களுக்கு பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங். இது கிழக்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. 2 கார்னர்ஸ் நமக்கு அமையுது. எப்போவுமே கிழக்க பார்த்த பிளாட்டுக்கும் வடக்க பார்த்த பிளாட்டுக்கும் ஈசானம் சார்ந்து நமக்கு என்ட்ரன்ஸ் அமையணும். ஸோ செட்பேக் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் 4 அடி, தெற்கு பக்கம் 2 அடி, மேற்கு பக்கம் 6 அடி, கிழக்கு பக்கம் வந்து ஃப்ரண்ட்டை பக்கம் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பிளானில் 2 பெட்ரூம், ஒரு ஹால், 2த்துக்குமே அட்டாச் டாய்லெட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு ஓப்பன் கிச்சன் ஹாலுக்கு அமையுது. ஒவ்வொரு கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி பிளானோட அமைப்பு மாறும். ஓகேங்களா? சில பேர் பெட்ரூம் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் ஹால் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் கிச்சன் டைனிங்கோட பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய நீட்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளானோட அமைப்பு மாறும். ஸோ வாஸ்துக்கு அந்த கார்னர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சென்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வெட்டு கிராஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? மனையடி முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. வராத அளவுக்கு வந்த அளவு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால் பெரிய பாதிப்பு கிடையாது. வாஸ்துப்படி இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் ஈஸ்ட்டு சார்ந்த என்ட்ரன்ஸ் அமைஞ்சிருக்கு. அக்னிமலையில் கிச்சன், கன்னிமலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 அமைப்பில் கிடைக்கிது. அதே மாதிரி வாயுமலையில் ஒரு பெட்ரூம் அமையுது. இந்த 2 பெட்ரூமுக்கே 2க்குமே நம்ம அட்டாச் டாய்லெட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரூமில் இருந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேக் சைடில் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பெட்ரூம் வழியாக நம்ம டோர் ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா பட்சத்தில் வெராண்டா வழியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலில் தேவைப்பட்டால் நம்ம இந்த இடத்துல வாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ தேவைப்படாது, அதனால் நம்ம என்ட்ரன்ஸே கொடுத்தாச்சு. தேவைன்னா மேக்ஸிமம் பேக் சைடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம பாதை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த 4 அடி என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டி ஏற்றி நிப்பாட்டிக்கலாம். அதேமாதிரி வென்டிலேஷன் இந்த பிளானுக்கு எப்படி அமையுது கேட்டிங்கன்னா, சுற்றி நமக்கு இடம் விட்டு கட்டினதுனால தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ளே வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். போர் சம்பு அண்டு மழைநீர் சேர்வு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நார்த் ஈஸ்ட்டு சார்ந்து போகிறது நல்லது. தாராளமாக நம்ம நார்த் ஈஸ்ட்டில் போட்டுக்கலாம். செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா வாயுமலையில் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வாயுமலை சார்ந்து போடுறதுக்கு இடம் நிறைய இருக்கிறதுனால நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செப்டி டேங்க் சொல்லியாச்சு. அண்ட் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20க்கு 50, 1000 சதுரடி பார்த்த கிழக்கு பார்த்த மனைக்கு இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் 2300 போடும்போது 23 லட்சம் நமக்கு செலவாகுது. ப்ளஸ் ஒரு 6 லட்சம் அடிஷனல் ரிஸ்க்காக வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசம் பண்ணிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் மட்டும் கிழக்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கும். லக்னத்துக்கு சூரியன் 6, 8 பண்ணலாம் மறைஞ்சிருந்தால் கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது. பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.